வணக்கம். தினமலர் காலை 11 மணி செய்திகள். ஏழு மாணவிக்கு ஏஹெச்எம் பாலியல் தொல்லை, மகேஷ் மீது அண்ணாமலை பாய்ச்சல். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு 58 வயதான உதவி தலைமை ஆசிரியர் பெருமாள் பாலியல் தொல்லை கொடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணையில் மேலும் 6 குழந்தைகளுக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானது. போக்சோ வழக்கில் பெருமாளை கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிக்கை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தொடர்ந்து மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றனர். பள்ளிகளில் ஆலோசனைக் குழுக்கள் அமைப்பதாக சொல்லி 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. எந்த பள்ளியிலும் இந்த குழு இல்லை என்பதைத்தான் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் காட்டுகின்றன. குழந்தைகள் பாதுகாப்புக்கான தேசிய அவசர உதவியின் 1098க்கு அழைத்ததால் மட்டுமே இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி செல்லும் நம் பிள்ளைகளை பாதுகாப்பதில் திமுக அரசு முற்றிலும் தோற்றுவிட்டது. இனியும் கல்வி அமைச்சர் மகேஷ் அமைச்சராக தொடர தகுதியோ தார்மீக உரிமையோ இல்லை. உடனடியாக பதவி விலக வேண்டும். திறமையான மற்றும் குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்ட வேறு ஒருவரை அமைச்சராக நியமித்து பள்ளி குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்ய முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரை உலுக்கிய கொடூர சம்பவம். கணவன் முன் மனைவி பலாத்காரம். ஒடிசாவைச் சேர்ந்த 27 வயதான இளம்பெண் தனது கணவர் 3 வயதான குழந்தையுடன் வேலை தேடி திருப்பூருக்கு ரயிலில் வந்திறங்கினார். கம்பெனியாக வேலை கேட்டு ஏறி இறங்கினார். இதை நோட்டமிட்ட பீகாரைச் சேர்ந்த 24 வயது முகமது நதீம், 25 வயது முகமது டேனிஸ் மற்றும் 17 வயதான சிறுவன் ஆகிய 3 பேரும் தம்பதியிடம் பேச்சு கொடுத்தனர். தாங்கள் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் வேலை இருப்பதாக கூறி தாங்கள் தங்கியிருக்கும் அறைக்கு அழைத்து சென்றனர். இரவில் இங்கேயே தங்கிவிட்டு காலையில் கம்பெனிக்கு போகலாம் என்று கூறியுள்ளனர். இதை நம்பிய கணவன், மனைவி, குழந்தைகள் இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு அந்த அறையிலேயே தூங்கினர். திடீரென முகமது நதீம், முகமது டானிஸ் மற்றும் சிறுவன் மூவரும் குழந்தை கழுத்தில் கத்தியை வைத்து கொன்று விடுவோம் என்று மிரட்டினர். கணவன் கண்முன்னே கத்தி முனையில் ஒருவர் மாறி ஒருவர் இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தனர். நடந்ததை வெளியே சொன்னால் கொன்று விடுவோம் என்று மிரட்டி வெளியே அனுப்பினர். திருப்பூர் வடக்கு போலீசில் புகார் செய்த தம்பதியினர் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை சொல்லி கதறி எழுதனர். விசாரணை முடிவில் கூட்டு பலாத்காரம் செய்த பீகாரைச் சேர்ந்த 3 கயவர்களையும் போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் திருப்பூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் நடந்த பயங்கர சம்பவம். 2 குழந்தைகள் வெட்டி படுகொலை. சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்தவர் அசோக் குமார், ஆட்டோ டிரைவர். இன்று காலை அசோக் குமார் வீட்டில் குழந்தைகள் அலறும் சத்தம் கேட்டது. பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் ஓடி சென்று பார்த்தனர். அப்போது அசோக் குமாரின் மனைவி 38 வயது தவமணி, 13 வயது மகள் விஜயதாரணி, 10 வயது மகள் அருள்குமாரி மற்றும் மகன் அருள் பிரகாசம் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்தனர். இதில் குழந்தைகள் விஜயதாரணி, அருள் பிரகாசம் உடலில் உயிர் இல்லை. தாய் தவமணியும் இன்னொரு மகள் அருள்குமாரியும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தனர். அவர்களை மீட்டு மருத்துவமனைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொல்லப்பட்ட குழந்தைகள் சடலத்தை மீட்டு விசாரித்து வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் அசோக் குமார் தலைமறைவாகியிருந்தார். அவரை பிடித்து கொலைக்கான பின்னணி குறித்து விசாரிக்கின்றனர். மோடி மேல் நிறைய மரியாதை உண்டு, ஆனால் ட்ரம்ப் பேச்சால் பரபரப்பு. USAID எனப்படும் சர்வதேச வளர்ச்சிக்கான அமெரிக்க ஏஜென்சி உலகின் 100 நாடுகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வழங்கி வந்ததை மஸ்க் டீம் பரிந்துரையால் ஏற்கனவே ட்ரம்ப் நிறுத்தினார். ஞாயிற்றுக்கிழமை மஸ்க் டீம் வழங்கிய இன்னொரு பரிந்துரையை ஏற்று பல நாடுகளின் தேர்தல், பாதுகாப்பு, இதர சமூக நலன் சார்ந்த விஷயங்களுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த 6266 கோடி ரூபாயை நிறுத்தி ட்ரம்ப் அதிரடி காட்டினார். இந்தியாவில் வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வழங்கி வந்த 182 கோடி ரூபாயும் இதில் அடக்கம். இப்படி அடுத்தடுத்து ட்ரம்ப் நிதியை நிறுத்தி வருவது, USAID ஊழியர்களை வேலையை விட்டு தூக்குவது போன்ற ட்ரம்ப் மஸ்க் நடவடிக்கை உள்நாட்டிலேயே விமர்சனங்களை ஏற்படுத்தியது. இந்த விமர்சனங்களுக்கு இப்போது ட்ரம்ப் பதிலளித்தார். நிதியை ஏன் நிறுத்தினோம் என்பது பற்றி விளக்கினார். அப்போது அவர் இந்தியா பற்றியும் மோடி பற்றியும் பேசிய கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் கூறியது, நாம் ஏன் இந்தியாவுக்கு 182 கோடி ரூபாய் வழங்க வேண்டும்? அவர்களிடம்தான் ஏற்கனவே நிறைய பணம் இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை இந்தியா உலகின் அதிக வரி விதிக்கும் நாடுகளில் ஒன்று. இந்தியா மீதும் பிரதமர் மோடி மீதும் எனக்கு மிகுந்த மரியாதை உள்ளது. ஆனால் அங்கு வாக்காளர்களை அதிகரிக்க நாம் ஏன் 182 கோடி ரூபாயை கொடுக்க வேண்டும் என்று ட்ரம்ப் கேள்வி எழுப்பினார்.
உக்ரைனில் போர் நிறுத்தம் வருமா? அமெரிக்கா ரஷ்யா பேச்சு முடிந்தது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் உக்ரைன் போரை நிறுத்த முயற்சி எடுத்தார். புட்டினிடம் போனில் பேசினார். சவுதி மத்தியஸ்தம் பேச முன் வந்தது. ட்ரம்ப், புட்டின் ஒப்புக்கொண்டபடி சவுதி அரேபியாவால் அமெரிக்கா ரஷ்யா இடையே நேற்று பேச்சுவார்த்தை நடந்தது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ், புட்டினின் வெளியுறவு ஆலோசகர் யூரி உஷாகோவ், மார்க்கோ ரூபியோ, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸ் உள்ளிட்டோர் பேசினர். அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளை விலக்க வேண்டும் என்றும் இந்த காரணத்தைக் கொண்டும் நாட்டோவில் சேர உக்ரைனை அனுமதிக்க மாட்டோம் என்றும் ரஷ்யா சொன்னது. 5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நீடித்தது. மீண்டும் இன்னொரு மீட்டிங்கை நடத்த இருதரப்பு அதிகாரிகளும் ஒப்புக்கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் நேரடியாக உக்ரைன் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்படவில்லை. அதே நேரம் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பயணம் செய்த ஜெலன்ஸ்கி இன்று சவுதி செல்வார். அவரிடம் பேச்சுவார்த்தை பற்றிய விவரங்களை சவுதி விளக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது திடீரென சவுதி பயணத்தை ஜெலன்ஸ்கி ஒத்திவைத்துவிட்டார். தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் முடிவுகளை திணிப்பதை ஏற்க முடியாது என்று அதிரடியாக கூறியிருக்கிறார். திருவேணி சங்கமம் குளிக்க உகந்ததா? ஆய்வில் கிடைத்த அதிர்ச்சி முடிவு. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் 144 ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் மகா கும்பமேளா ஜனவரி 13 துவங்கியது. பிப்ரவரி 26 நிறைவு பெறுகிறது. உலகின் மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்வான கும்பமேளாவில் இந்த முறை 55 கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று புனித நீராடியுள்ளனர். இந்நிலையில் கங்கை, யமுனை நதியில் கழிவுநீர் கலக்கப்படுவதை தடுக்க கோரிய மனுவை தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவத்சவா தலைமையிலான அமர்வு விசாரித்தது. கங்கை, யமுனை நீரின் தரம் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய தேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டது. அதன்படி கும்பமேளா நடக்கும் திருவேணி சங்கமத்தின் ஒரு சில பகுதிகளில் நீர் மாதிரி எடுத்து தேசிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு செய்தது. பின்னர் ஆய்வு முடிவை தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தாக்கல் செய்தது. அந்த ஆய்வில் திருவேணி சங்கமம் குளிப்பதற்கு உகந்த இடம் அல்ல என்பது தெரியவந்தது. ஃபேக்கல் கோலிஃபார்ம் என்ற பாக்டீரியா அதிக அளவில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. மனித கழிவுகள் அதிக அளவில் கலந்திருப்பதாகவும் இதன் காரணமாகவே ஃபேக்கல் கோலிஃபார்ம் பாக்டீரியா அதிகரித்து இருப்பதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கை கூறியுள்ளது. மூன்று நாட்களுக்கு வெயில் உக்கிரம், வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னை வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் நேற்று இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கூடுதலாக பதிவாகியுள்ளது. இது மேலும் சில நாட்கள் தொடர வாய்ப்புள்ளது. குறிப்பாக இன்று முதல் 3 நாட்களுக்கு இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் கூடுதலாக வெப்பம் பதிவாகக்கூடும். வறண்ட வானிலையே காணப்படும். சில இடங்களில் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் காலையில் லேசான பனிமூட்டமாகவும் காணப்படும் என்று கூறியுள்ளது. சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு விண்ணப்பிக்க மீண்டும் அவகாசம். IAS, IPS உள்ளிட்ட பணிகளுக்கான சிவில் சர்வீஸ் நுழைவுத் தேர்வுக்கு கடந்த 11ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் 18ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. இப்போது மேலும் 3 நாட்கள் நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி 21ஆம் தேதி மாலை 6 மணி வரை நுழைவுத் தேர்வுக்கான விண்ணப்பங்களை அனுப்ப கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் விண்ணப்பங்களை சரிபார்த்துக் கொள்வதற்காக 22 முதல் 28ஆம் தேதி வரை UPSC அவகாசம் வழங்கியுள்ளது. இன்னும் இன்ஃப்ளூயன்சா தீவிரம், சுகாதாரத்துறை முக்கிய தகவல். தமிழகத்தில் இன்ஃப்ளூயன்சா தொற்று அதிகரித்து வருவதால் குழந்தைகள், முதியோர், இணை நோயாளிகள், கர்ப்பிணியர் உள்ளிட்டோர் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டுமென பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வழக்கமாக மழைக்காலங்களில் ஃப்ளூ வைரஸ்களால் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் அதிகரிக்கும். இருமல், தொண்டை ஒவ்வாமை, காய்ச்சல், உடல் சோர்வு, உடல் வலி, தலைவலி, வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பாதிப்புகள் வரும். ஜனவரியில் இந்த பாதிப்பு கட்டுக்குள் வந்துவிடும். இந்த முறை பருவநிலை மாற்றத்தால் இன்னும் இன்ஃப்ளூயன்சா தொற்று அதிகமாக இருக்கிறது. எனவே தொற்று அறிகுறியுடன் வருவோருக்கு அலட்சியம் காட்டாமல் இன்ஃப்ளூயன்சா பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. முதியோர், கர்ப்பிணியர், இணை நோயாளிகள், 6 மாதம் முதல் 8 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசிகளை செலுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும். முகம், கண்கள், மூக்கு பகுதியை அடிக்கடி தொடுவதை தவிர்க்க வேண்டும். இடைவெளி விட்டு பேசுவதும் இருமும் போது கைக்குட்டையை பயன்படுத்துவதும் அவசியம் என்றும் தெரிவித்துள்ளது. கோவை சிறுமி கூட்டு பலாத்காரம், அன்று இரவில் என்ன நடந்தது? கோவையில் 17 வயது சிறுமியை கல்லூரி மாணவர்கள் 7 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த கொடூர சம்பவம்
தமிழகத்தையே உலுக்கி போட்டுள்ளது. இப்போது சம்பவம் பற்றிய முக்கிய விவரம் மற்றும் கைதானவர்கள் பெயர் விவரத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். கோவையைச் சேர்ந்த 17 வயது சிறுமி +2 படிப்பை பாதியில் நிறுத்தி வீட்டில் இருந்தார். சிறுமியின் தாத்தா சில வாரம் முன்பு இறந்தார். இதனால் தன் பாட்டிக்கு துணையாக இரவில் அதே பகுதியில் உள்ள பாட்டி வீட்டிற்கு உறங்க செல்வது வழக்கம். அப்படித்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை பாட்டி வீட்டுக்கு புறப்பட்டார். நீண்ட நேரமாகியும் சிறுமி வரவில்லை. இதனால் பெற்றோருக்கு சிறுமியின் பாட்டி தகவல் தெரிவித்தார். பல இடங்களில் தேடியும் சிறுமி கிடைக்கவில்லை. பெற்றோரும் பாட்டியும் போலீசில் புகார் செய்தனர். மறுநாள் தனது வீட்டு பக்கத்தில் சிறுமி நிற்பதை பாட்டி பார்த்தார். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கடுமையாக சோர்வுடன் காணப்பட்ட சிறுமியை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து சென்றனர். அப்போதுதான் தனக்கு நேர்ந்த கொடுமையை சொல்லி சிறுமி கதறினாள். சோசியல் மீடியாவில் அறிமுகமான கல்லூரி மாணவர்கள் 2 பேர் நேரில் சந்திக்க வேண்டும் என்றனர். பைக்கில் வந்த 2 பேரும் புதூர் பகுதியில் தாங்கள் வசிக்கும் வீட்டுக்கு அழைத்து சென்றனர். அங்கு மேலும் 5 கல்லூரி மாணவர்கள் இருந்தனர். அந்த 7 பேரும் சேர்ந்துதான் கொடுமை செய்தனர் என்று சிறுமி அழுதாள். சம்பவத்துக்கு பிறகு இடிந்து போன சிறுமியை மாணவர்கள் 2 பேர் மீண்டும் பைக்கில் ஏற்றி பாட்டி வீட்டு பக்கத்தில் விட்டு சென்றனர். சிறுமி கொடுத்த தகவலின் பேரில் கோவை புதூர் தனியார் கல்லூரிகளில் படிக்கும் ஜெபின், ரக்ஷித், அபினேஸ்வரன், தீபக், யாதவ்ராஜ், முத்துநாகராஜ், நிதிஷ் ஆகிய 7 பேரை போலீசார் கைது செய்தனர். ஸ்டாலின் விழாவில் மனித உரிமை மீறல் ஆணையத்தில் புகார் செய்தது பாஜ. நெல்லையில் பிப்ரவரி 7ஆம் தேதி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் நெல்லை அரசு விருந்தினர் மாளிகையிலிருந்து பாளையங்கோட்டை மகாத்மா காந்தி மார்க்கெட்டை திறந்து வைக்க நடைபயணம் சென்றார். அப்போது சாலையின் இருபுறங்களிலும் நிற்க வைப்பதற்காக நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட செயலாளர்களின் உதவியுடன் பெண்கள், மூதாட்டிகள் லாரியில் அழைத்து வரப்பட்டனர். அப்படி அழைத்து வரப்பட்ட பெண்கள் மற்றும் மூதாட்டிகள் லாரியிலிருந்து இறங்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளாகிய வீடியோ இணையத்தில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குடிக்க தண்ணீர் கூட இன்றி நீண்ட நேரம் காக்க வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இப்படி மூதாட்டிகளை அழைத்து வந்தது மனித உரிமை மீறல். எனவே இதுபற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக மனித உரிமை கமிஷனில் பாஜவை சேர்ந்த வக்கீல் மணி புகார் செய்துள்ளார்.